அதுக்கான சில ரெஃபரன்ஸ் மட்டும் நான் குயிக்கா படிச்சுடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் போட்டுடுறேன். உதாரணத்துக்கு மார்க் 17:20. மார்க் எழுதின புஸ்தகத்துல இருக்கிறதே 16 அதிகாரம் தான். இவர் 17:20க்கு போயிட்டாரு. போயிருக்கும்போது அங்க வந்து அவர் வந்து ஒரு கட்டிலியன் கொட்டிட்டு, ஆனா பாரு இயேசு சொன்ன மாதிரி நான் இயேசு நம்பினதுனால எனக்கு ஒண்ணுமே ஆகலன்னு. இது வந்து பச்சை புழுகு. அங்க அந்த சம்பவத்துல இப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆனா பாரு இயேசு சொன்ன மாதிரி எனக்கு எதுவுமே நடக்கல பாருன்னு மாறு தட்டி. இது மட்டும் இல்ல, இந்த பைபிளை எழுதின பாலோ யாரா இருந்தாலும் அந்த ஆக்ஸ் எழுதினவர் மால்டாக்கே போனது இல்லைன்னு நம்மளுக்கு தெரியாது. அடுத்து இவர் சொல்ல பவுலோ இல்லை யாரா இருந்தாலும் பைபிள் எழுதினது, அந்த ஆக்ஸ் எழுதினது, இவருக்கு பேசிக்கா அது பைபிள்னா என்னன்னு தெரியலன்றதுதான் மேட்டர். கிறிஸ்தவ பைபிள்ங்கிறதே திரும்ப திரும்ப ஃபோர்ஜரி செய்யப்பட்டு பல நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட ஒரு தொகுப்பாகும். அது பல நூற்றாண்டுகள் பல மனிதர்களால் எழுதப்பட்ட ஒரு தொகுப்பு அப்படின்றது கரெக்டு. ஆனால் ஃபோர்ஜரி செய்யப்பட்டுன்னு ஒரு இடைச்சொற்களாக ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறாரு பார்த்தீங்களா, அது அவருடைய அசம்ஷன். எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. அது அவருடைய அசம்ஷன். அவர் சும்மா ஒரு கற்பனையில் சொல்கிறாருன்றத இந்த வீடியோ முடியும் போது அவர் எவ்வளோ பொய் சொல்கிறாரு, இல்லை தெரியாமல் என்னென்னத்தையோ பேசுகிறாருன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கும் போது இந்த பாயிண்ட்டும் வேலிட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. இயேசு கிறிஸ்து பல இடத்துல சொல்றார், இது மாதிரி யார் என்னை நம்புகிறார்களோ, யார் என்னை மீட்பராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் என் பெயரில் ஞான ஸ்நானம் பெற்றுவிட்டார்களோ அவர்கள் சொன்னதெல்லாம் நடக்கும். அப்படி சொன்னாரா? அவங்க சொன்னதெல்லாம் நடக்கும்னு சொன்னாரா? எப்படி இந்த ஹாரி பாட்டில் விசார்டு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு சுஷோஷானா அப்படியே நடக்கிற மாதிரி அப்படி ஏதாவது சொன்னாரா? இயேசு கிறிஸ்துவா? வாய்க்கு வந்ததை பேசலாம்ல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எவனாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டா அது நடக்கும்னு சொன்னார். இந்த உலகத்தில் எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி தான் நடக்குது. சரியா? அணு கூட அவருடைய சித்தம் இல்லாமல் நகராது. சொன்னால் என் இஷ்டத்துக்கு கேட்டால் நடக்கும் அப்படின்னு இல்லை, அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நடக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு அவர் ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுவது போல பூலோகத்திலும் செயல்படுவதாக. இதுதான் எனக்கு அவருக்கு கொடுத்த மாதிரி ஜபம். சரியா? இதை அப்போஸ்தலர்களும் கரெக்டாக புரிஞ்சுருந்தாங்க. உண்மையாக வேதத்தை படிக்கிற இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கும் அது புரியும். நீ வேண்டுவதற்கு முன்னாடியே உனக்கு இன்னது தேவைன்னு அறிஞ்சிருக்கிறேன், அதனால நீ என்னடா கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் நமக்கு தகப்பன். சரியா? காட்டு புல்லை பார், அதுக்கு கொடுத்து வைக்கிறது யார்? இந்த குருவி பார், இது என்ன அன்னன்னைக்கு அதன் பாடு அன்னன்னைக்குன்னு இருக்கா? அது ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லையே. நீ ஏன்டா கஷ்டப்படுற? ஃப்ரீயாடுறா, நான் உனக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்துக்கிறேன்றார். ஆனால் நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எங்கேயுமே இல்லையே. அவன் எது சொன்னாலும் நடக்கும் இல்லையே பாஸ். அதாவது ஒரு மலையை நீ இங்கிருந்து நகர்ந்து சென்று கடலில் விழு என்று அவர்கள் சொல்லிவிட்டால், மலை அது இமயமலையாக இருக்கட்டும், எந்த மலையா இருக்கட்டும், அது எல்லாம் ஆண்டிஸ் மலை எல்லாம் போயிட்டு ராக்கீஸ் எல்லாம் போய் கடல்ல விழுந்து. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் பைபிளை ஒரு துளி கூட படித்ததே இல்லைன்னு தெரியுது. தெள்ள தெளிவாக தெரியுது. ஏன்னு சொல்லிட்டா, இப்போ உங்கள் வீடியோ இன்ட்ரோடக்ஷனில் இந்த பி குரு அப்படின்ற ஒரு சேனலில் நடத்துகிற நபர் உங்களை குறித்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். சரவடி விடுறீங்க சார், சரவடி விடுறீங்க. நீங்க எப்படி பொங்கி எழ மாட்டாங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்தா என்ன தெரியும்? நீங்கள் எங்கேயோ போய் சரவெடியே எடுத்து கொளுத்தி விட்டுருக்குறீங்க, இப்படி தானே புரியும். இதை வச்சுக்கிட்டு இவர் சரவெடி விட்டார், இவர் சரவெடி விட்டார், இவர் சரவெடி விட்டாருன்னு நான் பொருளையை கிளப்பி விட்றேன்னு வச்சுக்கோங்களேன். காலப்போக்கில் அது ஒரு உண்மையான விஷயமாகவே மாறிடுது. உங்கள் பேர் தெரில, சரி ஓகே. நீங்கள் இந்த நபர் வந்து சரவெடி விட்டார், இந்த டேட்டில் சரவெடி விட்டாருன்னு சொல்லி விட்டா, நாளைக்கு நீங்கள் அதை பார்க்கும்போது ரொம்ப ஏளனமாக கேவலமாக சி அப்படின்னு சிரிப்பீங்களா இல்லையா? இதே உங்கள் வீடியோ கான்டெக்ஸ்டுவலாக ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது, ஓ இவர் வந்து கிறிஸ்தவர்களெலாம் ஓட விட்டாருன்றதை தான் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு புரியும். ரைட்டா? அதே மாதிரி தான் மலையை பொறுத்து இங்கே போ அப்படின்னா கான்டெக்ஸ்டுவலாக படிச்சிங்கன்னா தெளிவாக புரியும். மொட்டையாக மலையை தூக்கி வைக்க சொன்னார்னா அவர் என்ன மலையை தூக்கி இங்கே வைக்க சொன்னார்? இல்லை கடலில் போகணுன்னு ஜெபம் பண்ணுறா, நான் மலையை கொண்டு போய் கடலில் போடுவேன் சொன்னார்? உனக்கு சீசர்கள் கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஈஸியாக இந்த அசுத்தாவிகளை ஓட்டிட்டீங்களே, எங்களால் முடியலையே அப்படின்னு கேட்கும்போது, டேய் உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை தூக்கி கடலில் போ அப்படின்னா போயிடுண்டா, நீ கொஞ்சம் நம்பி என்னை கேள்றா அப்படின்றார். சிங்கம் மாதிரி இருக்கான்டா, சிங்கம்டா என் சிங்கம்டா இவன் அப்படின்னா அவன் சிங்கமா?
இதுதான் உங்களுடைய ஒரு 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 லாங்குவேஜை புரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா? அவ்வளோ தற்குறியாவாக இருப்பீங்க. நான் தற்குறி அப்படின்றது எக்ஸாக்ட் மீனிங்லாம் தெரிஞ்சு சொல்லப்பா, அப்புறம் அது நான் என்ன இது நான் என்னன்னு வந்துடக்கூடாது. நான் மீன் பண்ணது என்ன இருக்குன்னு கூட தெரியாமல் வாய்க்கு வந்ததை பேசுறது. அதே போல அவர்கள் ஒரு பாம்பை கையில் எடுத்துக்கொண்டால், விஷப்பாம்பை கையில் எடுத்துக்கொண்டால் அந்த பாம்பு அவர்களை கடித்தாலும் அவர்களுக்கு எதுவும் ஆகாது. நான் சொல்லல, இயேசு சொல்றேன். அதனால என்ன? ஆனால் எக்ஸாக்டாக இப்படி தான் சொன்னாங்களான்னு தெரியல, நான் எடுத்து படிச்சிடுறேன். மார்க் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் லாஸ்ட்டில் இருக்குது. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. இது நிறைய நடந்திருக்கு. நிறைய சுவிசேஷம் சொல்ல போகும்போது அவங்கள கொல்லணும்னு பல முயற்சிகள் எடுத்திருந்து அதெல்லாம் மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு சில இடங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைபிள்லேயே இருக்குது, ஸ்தேவான் சுவிசேஷம் சொல்லும்போது கல்லெறியப்பட்டு இறந்துட்டாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ரெண்டாவது, இங்கே சர்ப்பங்களே எடுப்பார்கள்னு இருக்கே தவிர விஷப்பாம்பு கடித்தாலும் விஷப்பாம்பு விஷத்தை உள்ளே அனுப்புனாலும் சாக மாட்டான்னு இங்கே இருக்க மாதிரி எனக்கு தெரில. இருந்தாலும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னு நான் சொல்கிறேன், அது பிப்ளிக்கலாக நம்ம பேசி இது பண்ணலாம். ஆனால் உங்களுக்கெல்லாம் நான் எதுக்கு சொல்லணும்? பைபிள்னா என்னென்ன உங்களுக்கு தெரியலையே, பார்க்கணுமா? அதே போல அவர்கள் ஒரு விஷத்தையே அருந்தி விட்டாலும் அவர்களை விஷம் எதுவும் செய்யாது அப்படின்னு இயேசு சொல்றாரு. இதெல்லாம் தான் ஆதாரங்கள், இதெல்லாம் தான் அறிகுறிகள் யார் உண்மையாக இயேசுவை நம்புகிறார்கள் என்று. ஆமாம், அதே போல தான் பைபிளில் நீ மேலேருந்து கீழே குதிச்சாலும் தூதர்கள் உன்னை தாங்கி பிடிப்பாங்க அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லிட்ரலாக நீ போய் குதி, தூதர் அப்படியே தூக்கி பிடிச்சிருவாருன்னு இல்லை. சரியா? நிறைய பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் பார்த்துப்பாடுறா அப்படின்னு சொல்கிற மாதிரின்னு வச்சுக்குவோம். ஆனால் அதே இதை பிசாசு இயேசுக்கிட்ட கேட்குறான், நீ தாழ குதியும் உண்மைதான் தாங்கி பிடிப்பார்கள்னு போட்டிருக்கே, குதினார். அதே மாதிரி பசியில் இருக்கும்போது இந்த கல்லுகளை உன்னால் இட்லியாக மாற்ற முடியுமே, மாற்றி சாப்பிடுனார். எனக்கு மாதிரியை காண்பித்த ஆண்டவர் செஞ்சாரா? என்ன தெரியுமா சொன்னார்? சிப்பா அப்பாலே போ, தேவனையே நான் சோதித்து பார்க்கணும். ரைட்டா? நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் நான் போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? எனக்கு அதோடைய உண்மையான அர்த்தம் புரியும். அந்த உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இதில் நடுவில் நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சரவடி மாதிரி சரவடி கொளுத்தி போட்டார்னா கோமாளி மாதிரி இருக்குங்களோ, அது மாதிரி நீங்கள் என்னுடைய பார்வைக்கு கோமாளிகளாக தெரியுறீங்க. ஏன்னு இதோ சொல்கிறேன். சரிப்பா, இதெல்லாம் இயேசு எங்க சொல்லியிருக்காருன்னு எல்லாரும் கேட்கலாம். அதுக்கான சில ரெஃபரன்ஸ் மட்டும் நான் குயிக்கா படிச்சுடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் போட்டுடுறேன். இதை உதாரணத்துக்கு மார்க் 17:20 மார்க் எழுதின புஸ்தகத்தில் இருக்கிறதே 16 அதிகாரம் தான். இவர் 17-20க்கு போயிட்டார். இந்த திருத்துவக்காரங்க, அதாவது எனக்கு 3 கடவுள் இருக்காங்க ஆனால் ஒரே கடவுள் தான் சொல்லணும், இவர் அவர் இல்லை, அவர் இவர் இல்லை, இவர் அவர் இல்லை, ஆனால் ஒரே கடவுள், இவரும் கடவுள் அவரும் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்க கூட ஓரளவுக்கு பைபிளில் படிச்சிருப்பாங்க. ஆனால் கதைகளை கேட்டு அது பைபிளில் இருக்கான்னு செக் பண்ணி வெரிஃபை பண்ணி ஆமான்னு நம்பியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி குரூப் இருக்குல்ல, பைபிளை கண்ணால் கூட பார்த்துருக்காது. பார்க்காமலே யாரோ ஏதேதோ கக்குன வாந்தியை இங்கே எடுத்துகிட்டு வாந்தி எடுத்துகிட்டு, பார்த்தியா நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், சரவடி விட்டேன், கதற விட்டேன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. 16 முதல் 18. மார்க் 16 முதல் 18. ஆமாம், இதில் என்ன இருக்குது? அவர் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். உங்களை மாதிரி நம்பாதவங்களாம் நித்திய ஆக்கினைக்குள்ளே போயிடுவாங்க. இந்த உலகத்துக்கு அப்புறம் ஒரு நித்திய வாழ்வு இருக்குது. அந்த வாழ்வு நித்தியமாக நம்ம படைச்ச கடவுள் கூட வாழ்கிறதும் நித்தியமாக ஆக்கினைக்குள்ளே, அது கடவுள் இல்லாத இடம், ரொம்ப மோசமான இடம், பற்கடிப்பும் அழுகையும் இருக்குன்னு போட்டிருக்கு. அந்த இடத்துல போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கும் நித்திய ஜீவன் வேணும்னா விசுவாசிங்க, நித்திய ஜீவன் வேண்டான்னா இப்படி கிண்டல் பண்ணிட்டு சுற்றிட்டு திரிங்கன்றாரு. சரியா? சொல்லிவிட்டு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்திலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். ஸோ இந்த அடையாளங்கள் தான், பவர் கிடையாது. ஓகே, எனக்கு இந்த பவர் கிடச்சிச்சு, பிகுருவா இந்தா டேக் இட் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டின்ற பேரில் நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நான் மறுக்கலை. ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டதுக்கும் இன்றைக்கி நடைமுறையில் நடக்கிறதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை பாஸ். என்னோட யார் விவாதம் பண்ணணும்னு நினைக்கிறார்களோ கிறிஸ்தவர்கள், அவர்கள் ஒரே ஒரு ப்ரூஃப் தான் கொடுக்கணும், அவர்கள் இயேசுவை நம்புகிறார்கள். இப்போ அவர் சொல்லிட்டா, நீங்க பாம்பை கையில் பிடிச்சா பாம்பு உங்களை கடிச்சாலும் ஒன்றும் ஆகாதுன்னு. ஓகே, அப்கோர்ஸ் இதெல்லாம் நம்ம பகுத்தறிவுக்கு ஏற்ற விஷயங்கள் இல்லை. உதாரணத்துக்கு நீங்க ஆக்ட்ஸ் எடுத்துக்கொண்டால், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ்ல
பால் எழுதுற அவர் மாஸ்ல பால் எழுதுற அவர் மாஸ்ல பால் எழுதுற அவர் பார்த்தீங்களா, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸை பவுல் எழுதினாராம். இவர் வந்து பைபிளை கரைச்ச பண்டிட்டு கிறிஸ்தவ மதத்தை பழிக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு வந்துட்டார். நீங்கள் பண்ணுங்கள், நான் எதுவும் சொல்ல. நியாயமாக பைபிளை படிங்க, நியாயமாக உங்களுக்கு இருக்கிற கேள்விகளை வைங்க. ஓகே, ஒருத்தர் பைபிள் படிச்சிருக்காரு, நியாயமாக ஏதோ பண்ணுறாரு, அவருக்கு பிடிக்கல, ஏதோ சொல்கிறாருன்ட்டு நம்ம படத்துக்கு போயிடலாம். எதையுமே பண்ணாமல் எவனோ எங்கேயோ கக்குன வாந்தியை எடுத்துகிட்டு வந்து இங்கே வாந்தி எடுக்காதீங்கன்ற, அவ்வளோதான், வேறு ஒன்றும் நான் சொல்லலை. நியாயமாக படிங்க. மீன் வயிற்றுக்குள்ளே ஏவனாவா அப்படின்னு கேட்கப்போன்னு சிரிச்சுட்டு போங்க. யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அது பைபிளில் இருக்குது, நான் நம்புகிறேன், நீங்கள் நம்ப போகிறதில்ல. ஆனால் பைபிளையே படிக்காமல் எதுவுமே தெரியாமல் வாய்க்கு வந்ததை வளராதீங்கன்றது தான் என்னுடைய கருத்து. நான் இதை செய்யுங்க, இப்படி செய்யணும்னு சொல்கிறது கூட எனக்கு ரைட்ஸ் கிடையாது, உங்களுடைய சாய்ஸ். என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன். கேட்டுக்கிட்டா கேளுங்க, இல்லைன்னா கேட்டுனா கேட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போயிருக்கும்போது அங்கே வந்து அவர் வந்து ஒரு கட்டிகிரியன் கொத்திட்டு, ஆனா பாரு இயேசு சொன்ன மாதிரி நான் இயேசு நம்பினால எனக்கு ஒன்றுமே ஆகலைன்னு சொல்லி. இது வந்து பச்சை புழுகு. அங்கே அந்த சம்பவத்தில் இப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் பாரு இயேசு சொன்ன மாதிரி எனக்கு எதுவுமே நடக்கலை பாருன்னு மாறு தட்டி, இதெல்லாம் எதுவுமே நடக்கலை. நடந்த சம்பவம் அவர் போகும்போது விறகுலேருந்து எடுத்து படிச்சிடறேன், உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம். ஆக்ட்ஸ் 28 இருக்குது. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பிலே போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. சரியா? விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க, இவன் ஏற்கனவே கப்பலில் சாக வேண்டியவன், அதுலேருந்து தப்பிச்சு இங்கே வந்தாலும் விஷப்பாம்பு கடிச்சிருச்சு, ஸோ கண்டிப்பாக இவன் சாக போகிறான், இவன் வந்து சாவுக்கு ஏதுவான ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான். நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் இருக்கும் இல்லையா, அதை மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரியா? ஆனால் அங்கே நடந்தது என்ன, அவனை அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். கடிச்சிருச்சு, தள்ளி விட்டார், அப்புறம் அவர் பாட்டுக்கு இருக்காரு, ஒன்றும் நடக்கலை. சரியா? அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். இவ்வளோதான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, கடிச்சு விஷம் ஏறிச்சு, ஆனால் நான் சாவலை பாத்தியான்னு பவுல் சொன்னதா சொல்கிறாரு. பொய். பவுல் தான் அந்த நிருபத்தை எழுதினதா சொல்கிறாரு. அது அவருடைய அறியாமை. அதான் சொன்னல, தற்குறி. ஒரு சின்ன பிரச்சனை தான். மால்டால விஷப்பாம்பே கிடையாது, கட்டிகிரியனை விடுங்க, வேற விஷப்பாம்பே கிடையாது. அங்க மொத்தம் 4 ஸ்பீசிஸ் தான் தண்ணி பாம்பு மாதிரி இருக்கும், விஷமற்ற பாம்புகள். அதனால இது வந்து ஒரு அபத்தமான ஒரு கூற்று. இவருக்கு மார்க் 17 இல்லைன்னே தெரில. என்ன பவுல் அப்படி சொன்னதா அங்கே எழுதி இல்லைன்னே தெரில. இவர் மால்டான்ற தீவு, அது மால்டா தீவான்னு எனக்கும் தெரியாது, இவருக்கு தெரியுமா? இவர் அங்கே போய் விசாரிச்சுட்டு அங்கே 4 பாம்பு தான் இருக்குன்னு பார்த்தாராம். 2000 வருஷம் முன்னாடி என்ன நடந்ததுன்னு இவர் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, மக்களே நம்பிடுங்க. அது மட்டும் இல்ல, இந்த பைபிளை எழுதின பாலோ யாரா இருந்தாலும் அந்த ஆக்ஸ் எழுதினவர் மால்டாக்கே போனது இல்லைன்னு நம்மளுக்கு தெரியாது. அடுத்து இவர் சொல்ல பவுலோ இல்லை யாராக இருந்தாலும் பைபிள் எழுதினது, அந்த ஆக்ஸ் எழுதினது, இவருக்கு பேசிக்காக அது பைபிள்லாம் என்னன்னே தெரிலன்றது தான் மேட்ரு. சரியா? பைபிளில் பல பேர் எழுதினாங்க, அதை தொகுத்துருக்குறாங்க. அது எல்லாமே ஒரு கோர் மெசேஜை சுற்றி வருது. நம்ம பாவத்திலேருந்து நம்மளை விடுவிக்க நம்மளை படைத்த கடவுள் மனிதனாக இங்கே வராரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. இதை சுற்றி தான் அத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக அத்தனை ஆத்தர்ஸ் பர்ஃபெக்டாக எழுதியிருக்காங்க. இவ்வளோ தான். இது ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் யார் பைபிள் எடுத்து படித்தாலும் தெரியும். ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், ஃபுல்லாக படிக்கணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் படிக்கணும். அது வரைக்கும் வாய் மூடிட்டு இருக்கணும். நியாயமாக படிக்கணும், கடவுள்கிட்ட கேட்டு படிக்கணும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க, நான் வரவேற்கிறேன். இருந்தாலும் இது கிறிஸ்தவத்தின் அடிப்படை நம்பிக்கை. இயேசுவை யார் நம்புகிறார்களோ அவர்களை விஷம் ஒன்றுமே செய்யாது. எதுவுமே அவர்கள் நினைத்தால் அதை சாதிக்க முடியும். இயேசுவோட பெயரை சொல்லிவிட்டு சாதிக்க முடியும். சரி, ஆப்வியஸாக நானும் நம்புகிறேன். என்னை சாவடிக்கணும்னு பல பேர் நினைக்கலாம், அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. என்னைக்கு எனக்கு என்னுடைய ஆண்டவர்கிட்ட போகணுன்னு இருக்கோ அன்னைக்கு நடக்கும். இதை நான் நம்புகிறேன். அதில் நடுவில் விஷம் கொடுத்தாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது. இல்லை ஆண்டவர் என்னை அவர்கிட்ட சேர்க்கணுன்ட்டு இருந்தால் விஷம் கொடுத்தா சாப்பிட்டு சாக போகிறேன், போகிறேன். இதை நான் நம்புகிறேன். இதுதான் அங்கே எழுதியிருக்கு. ஆனால் ஒன்று, கடைசியில் ஒரு டச்சு, ஃபைனல் டச்சு நச்சுன்னு கொடுப்பார். கிறிஸ்தவர்களாகிய சோகால்டு கிறிஸ்தவர்களாகிய நீங்கள்லாம் எங்கே போய் மூஞ்ச வச்சுப்பீங்கன்னு தெரியல. பாஸ்டர், போப், பாதிரிமார்கள் யாரை வேணா எடுத்துக்கோங்களேன், எல்லாரும் குண்டு குண்டா இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் தொப்பையும் தொந்தியுமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு சாப்பாடு. ஓகே, பெரும் தீனிகள், ஓகே, பெரும் குடிகாரர்கள்,
இது மாதிரிலாம் பண்றதுனால எல்லாருக்கும் தொப்பையும் தொந்தியுமா இருக்கு. அதுல பாஸ்டர் ஒரு பாதிரின்னு எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்னா, அவர்கள் தங்களுடைய பாதங்களை தங்கள் வாழ்நாளில் பார்த்திருக்க மாட்டார்கள். ஏன்னா அவ்வளவு பெரிய தொந்தி பாதத்தை மறைச்சிடும். என்ன பாஸ் இவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு தற்குறியாக இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பர்ஃபெக்டாக பாயிண்ட்டை புடிச்சிட்டிங்க. மாஸ் பாஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கைத்தட்டிருங்க, இவருக்கு தெளிவாக இருக்காப்புல. பாய்.